is no more an entertainment, no more an art. இன்னைக்கு ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது ஒரு கதையை சொல்லி அதை ஒரு நடிகரை போட்டு ஒரு இவரை போட்டு அவரை போட்டு அதை விற்கணும். ஹேண்ட்லிங் a machine, handling an equipment, handling an app doesn't make you a creator. Definitely not. Suppose your father is a farmer, he is able to buy a camera for 200 rupees, and my father is a politician, he is able to buy a camera for 20,000 rupees. I don't become a creator. என்னுடைய அசிஸ்டண்டா துணை இயக்குனராக வேலை செஞ்சாரு. அவர்கிட்ட தான் நான் நிறைய கற்றுப்பேன். இப்படியெல்லாம் கூட தப்பு பண்ணலாமா, ஓஹோ அப்படின்னு தப்பு கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பையனுக்கு என்ன சொல்லலாம், டேலண்ட் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காக நீங்கள் எதையுமே கற்றுக்கூடாதுன்னு கிடையாது. ஸோ இன் திஸ் 1 year அதுவும் இது ரொம்ப என்னை நான் பெரிய நடிகன் அப்படியெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் நிச்சயமா மற்ற நடிகர்கள்லேருந்து நான் மாறுபட்டு இருக்கின்றது நான் உணர்றேன். அதுக்கு காரணம் என்னுடைய ப்ராப்பர் ஒரு சின்ன மாயை இந்த சினிமாவை பற்றி பேசுகிறவங்க கிட்ட ஒட்டிட்டு இருக்கும். அது டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் அதை வச்சு வியாபார சினிமா எடுங்க, ஆர்ட் ஃபில்ம் எடுங்க, கமர்ஷியல் ஃபில்ம் எடுங்க, மாஸ் ஃபில்ம் எடுங்க, அதெல்லாம் ஓகே. குறைந்தபட்சம் இந்த ஒரு வருஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்லன்றத அப்படியே தள்ளி வச்சுட்டு இங்க என்ன கற்பிக்கப்படுது அப்படின்றது தயவு செய்து. The veteran film actor Mr. Nazar, may I now request Reverend Father Secretary to come forward to felicitate our celebrated film actor and President of Nadigar Sangam, Mr. Nazar. Thank you, Father. Sir, we are eager to hear from you. Nazar sir, the stage is all yours. வணக்கம். பிரெஞ்சில் பேசுறதா, இங்கிலீஷில் பேசுறதா, தமிழில் பேசுறதான்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. நான் தமிழே பேசுகிறேன், எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த 100 வருடங்களை கடந்த இந்த லைலா காலேஜுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வாழ்த்துக்கள். அந்த ஒரு 100 விழா காலங்களில் என்ன இந்த மேடைக்கு அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் என்னுடைய குருமார்கள் லெனின் சார், பி.சி. ஸ்ரீராம், டாட்சி மருது, இவங்கெல்லாம் நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாலேருந்து என்னை பார்த்தவங்க, என்னை வளர்த்தவங்க அறிவால். ஸோ அவங்களுக்கு முன்னால் என்ன ஒரு தலைமை விருந்தினராக வச்சு என்னை பாராட்டினது உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க போகிறதில்லை. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மிக சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டர்ஸ் ஆகணும், சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன். பட் என்னுடைய கருத்துக்களை உண்மையாகவே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் 2024 என்னுடைய பார்வையில் நான் சொல்றது சரின்னு நான் வாதிக்கலை. என்னுடைய நம்பகம் நான் பார்த்துட்டு இருக்கிறதுல, படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல, புரிஞ்சுக்கிட்டதுல நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஃபில்ம் இஸ் நோ மோர் அன் என்டர்டெயின்மெண்ட், நோ மோர் அன் ஆர்ட். For me now, film is a language. I think students have to take film as a language, because நம்ம ஃபில்ம் மேக்கிங் என்று சொல்லும்போதே அந்த தியேட்டரில் ஒரு படத்தை மட்டுமே நம்ம கணக்கில் வச்சு சொல்கிறோம். அது எத்தனை
எத்தனை ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணப்படுது, எத்தனை பேர் போய் சேருது, எவ்வளோ கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது, அது என்ன மெசேஜ் சொல்லுது. இட்ஸ் நோ மோர். இட் ஹஸ் பிகம் அ லாங்குவேஜ். டுடே மீன் விற்கிறவர் எனக்கு காலங்கத்தால் என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இன்னைக்கு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அப்படின்னு கட் பண்ணி இறால போடுறாரு, மீனை போடுறாரு, விலைகளை போடுறாரு, எல்லாம் போடுறாரு. உங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து உங்கள் டோர்லேயே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு பின்னால் ஒரு மியூசிக் போடுறாரு. எஸ் பிகம் a filmmaker. இதே 10 ஆண்டுகளுக்கு முன்னால 20 ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்கு வந்து கதவை தட்டி ஒரு அரை மணி நேரம் பேசி இதை வாங்கிக்கிங்க அது வாங்கிங்கன்னு சொல்ல போய் ஒரு 30 செகண்டுக்கான மீன் விற்கிற அந்த ஃபில்மை பண்ணி இன்னைக்கு ஒரே நேரத்தில் அவருடைய கஸ்டமர் 100 பேருக்கு அனுப்புறாரு. Now filmmaking has become a language. இந்த குழந்தை இன்னைக்கு லயோலா காலேஜில் சேருது. அன்புள்ள அம்மா, நான் வந்து இங்கே லயோலா காலேஜில் சேர்ந்தேன், ஹாஸ்டலில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகான ஊராக இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு இன்னைக்கு லெட்டர் எழுத போகிறது கிடையாது. அம்மா பார்த்தியா, நான் இருக்க ஹாஸ்டலு எல்லா வசதியும் இருக்குமா, காலேஜ் பாரு எவ்வளோ பெரிய காலேஜ், ஒரு நாள் நீ வரணும், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ஃபில்ம் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜாக போச்சு. அதை நீங்கள் கெரியராக எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சினிமாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து சினிமா என்பது ஒரு பெரிய மாயை. சினிமா எடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபில்ம் வாங்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அது நெகட்டிவ் வரும், நெகட்டிவை கரெக்ட் பண்ணி நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணணும், கலர் கிரேடிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும், திரும்பியும் அதை கரெக்ட் பண்ணணும், திரும்பியும் அதை ஒளியை சேர்க்கணும், அப்புறமா எடிட் பண்ணணும், டப் பண்ணணும். இதெல்லாம் இப்போ கிடையாது. இந்த சின்ன ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே வந்து ஒரு குழந்தை அவங்க பண்ண டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்து காமிச்சது. மிக அழகான டாக்குமெண்ட்ரி. அதுக்கு என்ன புரிஞ்சுதோ, என்ன அதை நம்புதோ, ரொம்ப அழகாக அவங்களே படம் எடுத்து எடிட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது வந்து ஒரு கதையை சொல்லி அதை ஒரு நடிகரை போட்டு, ஒரு இவரை போட்டு, அவரை போட்டு அதை விற்கணும் அப்படின்றது மீறி இன்னைக்கு வந்து ஒரு லாங்குவேஜாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ இந்த ஃபில்ம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜாக உள்வாங்கணும்னு தான் என்னுடைய வேண்டுகோள். அப்புறம் ஃபில்ம் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப குறுகிய ஒரு இதுவாக ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது வந்து திரும்ப அந்த நரேட்டிவ் ஃபில்மோட நம்ம முடிச்சிடுறோம். தேர் இஸ் அ வெரி கிரேட் டிமாண்ட் ஃபார் டாக்குமெண்ட்ரிஸ். இந்தியன் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து இன்னும் பெருவாரியாக அதில் வந்து இறங்கலை. ஃபியூச்சரில் சொல்கிறேன், காலேஜ்களில், யூனிவர்சிட்டிஸில் ஆசிரியர்கள் இருக்க போகிறது கிடையாது, ஃபாதர்ஸ் இருக்க போகிறது கிடையாது, ஒன்லி டாக்குமெண்ட்ரிஸ் தான் இருக்கும். இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல போனால் ஒரு வாத்தியார் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு மேக் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட்ரி அபவுட் த ஃப்ரீ இந்தியா. ஸோ யூ ஹாவ் டு research more. You have to have the attitude to research something, to interpret something, to edit something, give a proper fact to the generation. So filmmaking is not restricted to only storytelling or compete with another director in என்ன சொல்றது, சம்பளத்துல அவர் வாங்கினா பெரிய டைரக்டர், இவர் சம்பளத்தில் அதிகமாக வாங்கினா பெரிய ஆக்டர்ன்றதுலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஃபில்ம் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜாக போச்சு. அதை நீங்கள் கெரியராக எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சினிமாட்டோகிராஃபி படித்தார். அவர் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை விட்டுட்டு சினிமா எடுக்கணும் அப்படின்னு யாருமே இப்போ அவர் வந்து திரும்பி வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வந்து படம் எடுக்கிறாரு. ஆனால் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியாக இருந்துச்சு. இன்னைக்கு நேஷனல் ஜியோகிராஃபிக்
அந்த அந்த வட்டாரத்தில் வந்து மிக கவனிக்கக்கூடிய மிக மரியாதைக்குரிய ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கார். என் கூட படித்த திருவள்ளுவன் என்கின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் சினிமாவே வேணான்னு ஸ்போர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்கு போனார். இன்னைக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது வந்து ஒரு கதையை சொல்லி அதை ஒரு நடிகரை போட்டு ஒரு இவரை போட்டு அவரை போட்டு அதை விற்கணும் அப்படின்றத மீறி இன்னைக்கு வந்து ஒரு லாங்குவேஜா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ரைட். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்க்கு போயிருக்காங்க. முத்து இவங்கெல்லாம் போயிருக்காங்க. வெரி கம்ஃபர்டபுள், வெரி என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ரொம்ப ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் இருக்காங்க. ஆக தயவு செஞ்சு இந்த ஃபில்ம் மேக்கிங்ன்றத வந்து நீங்க ஒரு ஆர்ட், ஒரு ட்ரேடு, ஒரு பிசினஸ் அப்படின்லாம் எடுத்துக்காம ஒரு லாங்குவேஜா உள்வாங்கிங்க. நீங்க வெளியில போய் என்ன வேணா பண்ணிக்கங்க. நீங்க அதை வச்சு வியாபார சினிமா எடுங்க, ஆர்ட் ஃபில்ம் எடுங்க, கமர்ஷியல் ஃபில்ம் எடுங்க, மாஸ் ஃபில்ம் எடுங்க, அதெல்லாம் ஓகே. குறைந்தபட்சம் இந்த ஒரு வருஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்லன்றத அப்படியே தள்ளி வச்சுட்டு இங்க என்ன கற்பிக்கப்படுது அப்படின்றத தயவு செஞ்சு உள்வாங்கிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்லங்க, நான் இருக்காங்க. ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது ரொம்ப காம்படிட்டிவ் அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. Now you have an option. You can make documentaries, you can make, educational film, you can take medical ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி டீன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் எப்படி சினிமா அப்ளை ஆக போகுதுன்றது பேசிட்டு இருந்தார். ஸோ இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்ட் ஃபில்ம் இஸ் needed, film making is needed. So you please get prepared for that. And நான் ஒரு சின்ன மாயை இந்த சினிமாவை பற்றி பேசுறவங்க கிட்ட ஒட்டிட்டு இருக்கோம். அது வந்து டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். டேலண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சினிமாவுக்கு வரும்போது டேலண்டே கிடையாது. நான் வந்து இந்த சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்காக தள்ளி விடப்பட்டவன். அது ஒரு வேலையாக தான் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ வந்து என்னை வந்து நான் வந்து பெரிய நடிகன் அப்படியெல்லாம் நான் சொல்லிக்க விரும்பல. ஆனால் நிச்சயமா மற்ற நடிகர்கள்லேருந்து நான் மாறுபட்டு இருக்கேன்றதை நான் உணர்றேன். அதுக்கு காரணம் என்னுடைய ப்ராப்பர் எஜுகேஷன், என்னுடைய ப்ராப்பர் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை நான் நம்பினது, அந்த ட்ரைனிங்க்கு நான் ஒப்பு கொடுத்தது தான் என்னை வந்து மற்ற நடிகர்கள்லேருந்து என்ன வேறுபட்ட நடிகனாக காண்கிறது. அதனால நீங்க வந்து ஒரு டேலண்டட் ஃபில்ம் மேக்கராக இருக்கிறத விட வெல் இன்ஃபார்ம்ட், வெல் நாலேஜ் ஃபில்ம் மேக்கராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து எல்லையை தாண்டி போகும்போது உங்க அறிவு தான் பேசுமே தவிர டேலண்ட் இல்லை. டேலண்ட் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக நீங்க எதையுமே கற்றுக்க கூடாதுன்றது கிடையாது. ஸோ இன் திஸ் 1 year, அதுவும் இது வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு கோர்ஸாக இருக்கு. இங்கே கொஞ்சம் படிச்சுட்டு இங்கே அந்த நாலேஜோட வெளிநாட்டுக்கு போய் அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய அறிவையும் வாங்கிக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோர்ஸாக இருக்கு. அதை டிசைன் பண்ண ஜான் விஜய் எனக்கே வாத்தியாராக இருந்திருக்காரு. உண்மையா என்னுடைய 2வது படம் தேவதையில் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டாக துணை இயக்குனராக வேலை செஞ்சார். அவர்கிட்ட தான் நான் நிறைய கற்றுப்பேன். இப்படியெல்லாம் கூட தப்பு பண்ணலாமா, ஓஹோ அப்படின்னு தப்பு கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பையனுக்கு என்ன சொல்லலாம் இல்லை, சும்மா சொன்னேன். ஹீஸ் வெரி இன்டெலிஜென்ட் கை, வெரி ஃப்ரெண்ட்லி கை, வெரி இன்னோவேட்டிவ், வெரி ப்ரோக்ரெசிவ், வெரி போல்ட். தேங்க்யூ விஜய் ஃபார் டிசைனிங் திஸ் கோர்ஸ் அண்ட் மேக்கிங் இட் ப்ராக்டிக்கல். நம்ம நிறைய விஷயம் பேசுவோம், இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், இல்லைடா நம்ம அப்படி பண்ணணும்னு. But really you put into practice, you have evolved a course and brought it into practice. I really thank you and really thank the great institution of Loyola for accepting it and partnering it
and understanding it. So, so it's going to be very interesting. And I'll tell you one thing. ஏற்கனவே ஃபாதர் சொன்னார், அது ஒரு லைன் சொன்னார். Handling a machine, handling an equipment, handling an app doesn't make you a creator. Definitely not. Suppose your father is a farmer, he is able to buy a camera for 200 rupees, and my father is a politician, he is able to buy a camera for 20,000 rupees. I don't become a great cameraman. Handling equipments doesn't make you a creator. That's what I believe. It's my belief. I don't say that it is right. It's what I believe. It is about how much creative thing you take in your mind. If you want to write a story, you have to stop writing first. You have to start reading others. தட்டும் நீங்கள் வந்து இந்த நரேட்டிவ் சினிமாவுக்கு போகும்போது மற்ற ரைட்டிங்ஸை பற்றி நீங்கள் நிறைய படிக்கணும். உங்களுக்கு சம்பந்தமோ இல்லையோ பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு போகணும். ஸோ ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கெட் எக்ஸ்போஸ் டு மெனி கிரியேட்டிவ் அதர் ஆர்ட்ஸ், பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்ஸ்ன்றது வேறு. ஸோ மன்னிக்கணும், என்னை வாழ்த்து கொடுத்தாங்க, நான் ஒரு பாடமே எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்காக ஃபீஸா லயலா கழகத்தை அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. மீண்டும் மகிழ்ச்சி. ஏன்னா இது வந்து எனக்கு சொல்ல வேண்டியது இந்த வயசில் இந்த அனுபவம் கடந்து என்னுடைய கடமையாவதுன்றதுனால நான் அதை சொன்னேன். மற்றபடி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ரியலி தேங்க் லயலா காலேஜ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் கிரேட் occasion. Once again, I am very happy, along with Lenin sir, PC sir, Trotsky Madhu. I am sitting as a chief guest. அது நான் என்ன ஃபீலிங்கில் இருக்கேன்னு ஜான் விஜய்க்கு புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஃபீலிங் யூ கேவ் மீ அண்ட் விஷ் யூ ஆல் not successful, content happy creators. Thank you once again, everybody.